Hi guys, இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது இப்ப Redmi வந்து மூணு மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. Redmiயோட Redmi Note 10, Redmi Note 10 Pro, Redmi Note 10 Pro Max அப்படின்ற மூணு மொபைலும் இங்க பிரைசிங் சூப்பராவே பண்ணிருக்காங்க. இங்க இந்த மொபைல் எல்லாமே ஒரு நல்ல ஸ்பெக்ஸோட நல்ல மொபைலா லான்ச் பண்ணிருக்காங்க. எதிர்பார்த்த ஒரு விஷயம் மட்டும் தான் வரல. சோ இந்த வீடியோல அவங்க லான்ச் பண்ணிருக்கிற இந்த மூணு மொபைலும் என்னென்ன ஸ்பெக்ஸோட எப்படி வந்திருக்குது, என்ன பிரைஸ்ல வந்திருக்குது எல்லாமே பார்க்கலாம். கூடவே என்ன டேட்ல சேலுக்கு வரும், எப்போ வாங்க முடியும் அப்படின்ற எல்லா டீடைல்ஸோட சேர்த்து இந்த வீடியோல பார்த்துடலாம் வாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ரெட்மில இருந்து Redmi Note 10 அப்படின்னு ஒரு மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. இதுதான் இருக்கிறதுலே கம்மி வேரியன்ட். ஆமா, இந்த மொபைல்ல 6.43 இன்ச்சஸ்க்கான Full HD Plus டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த டைம் AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. இதுதான் இந்த மொபைலோட ஒரு பெரிய பாசிட்டிவும் கூட. சோ AMOLED டிஸ்ப்ளேயோட கொண்டு வந்திருக்காங்க. AMOLED டிஸ்ப்ளே இருக்கிறதுனால இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, சைடு மவுண்டட் ஃபிங்கர்பிரிண்ட் சென்சாரோட இந்த மொபைலை கொண்டு வந்திருக்காங்க. அது போக இதுல Snapdragon 678 அப்படின்ற ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. இது Snapdragon 675 விட கொஞ்சம் அப்கிரேடடான ப்ராசஸர், ஓவர் கிளாக் பண்ண ப்ராசஸர் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். 75க்கு ஈக்குவலா தான் இருக்கும். பெருசான பெர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் எதுவும் கிடைக்காது. ரொம்ப பெரிய அப்கிரேட் இல்ல. இருந்தாலுமே இந்த பிரைஸ்க்கு 675 அப்படின்றது ஓகே, ஏத்துக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. அது போக இதுல Android 11 பேஸ் பண்ணி MIUI 12 கொண்டு வந்திருக்காங்க. MIUI 12.5க்கான அப்டேட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்க 48 MBக்கான Sony IMX582 அப்படின்ற சென்சாரோட கொண்டு வந்திருக்காங்க. அது போக எப்பவும் இருக்கிற மாதிரி 8 MP வைட் ஆங்கிள், 2 MP டெப்த், 2 MP மேக்ரோ அப்படின்ற செட்டப்பும், ஃப்ரண்ட்ல பஞ்ச் ஹோல் நாச்ல 13 MBக்கான கேமராவும் கொடுத்திருக்காங்க. அடுத்து 5000 mAh பேட்டரி, 33 வாட்டான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொண்டு வந்திருக்காங்க. MI ல இருந்து 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட AMOLED டிஸ்ப்ளேயோட கம்மி பிரைஸ்ல வர போற மொபைல் இதுதான். இதனோட பிரைஸை பார்க்கறதுக்கு முன்னாடி மற்ற ரெண்டு மொபைலையும் பார்த்துடலாம். ரெண்டாவது வரது ரெட்மியோட Redmi Note 9 Pro. இதுலயும் உங்களுக்கு 6.7 இன்ச்சஸ்க்கான AMOLED டிஸ்ப்ளே தான். ஆனா 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட இந்த டிஸ்ப்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஹையர் ரிஃப்ரெஷ் ரேட்டோட கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷனும் இருக்கு. இங்க Note 10க்கு கார்னிங் கோரில்லா கிளாஸ் 3 ப்ரொடக்ஷன் கொடுத்திருக்காங்க. Note 10 Proக்கு உங்களுக்கு 5 ப்ரொடக்ஷன் கொடுத்திருக்காங்க. அது போக கம்மி பண்ணிருக்கிறது Snapdragonோட 732G அப்படின்ற ப்ராசஸரோட கொண்டு வராங்க. கேமரா அப்படின்னு பார்க்கும்போது 64 MPக்கான குவாட் கேமரா செட்டப் இருக்கு. இங்க இந்த கேமரா சாம்சங்கோட சாம்சங் ஐசோசெல் GW3 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது போக ஃப்ரண்ட்ல 16 MPக்கான கேமரா, 5020 mAh பேட்டரியோட இந்த மொபைலை கொண்டு வராங்க. ஸோ இது போக அந்த மேக்ஸ் வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸுக்கும் ப்ரோக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. மேக்ஸ் வேரியன்ட்ல கேமரா மட்டும்தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆமா, அதுல நம்ம முன்னாடியே சொல்லிட்டு இருந்த மாதிரி 108 MP கேமராவோட வருது. மற்ற எல்லாமே சேம் டிஸ்பிளே தான், சேமான ப்ராசஸர் தான். 5G எதுவுமே கொண்டு வரல. ஒரு நார்மலான மொபைலா தான் இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் பிரைஸை பார்த்துருவோம். நீங்க அந்த ரெட்மியோட Note 10 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பேஸ் வேரியண்டா 4GB 64GB வேரியண்டா 12000 ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இங்க 12000 ரூபாய்க்கு இந்த அளவுக்கு நல்ல மொபைல் மார்க்கெட்ல எதுவுமே கிடையாது. AMOLED டிஸ்பிளே, நல்ல ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், ஒரு நல்ல ப்ராசஸர். ஸோ ஓவராலா ரொம்ப நல்ல மொபைலா இருக்கு இந்த மொபைல். கூடவே ஒரு 6GB 128GB வேரியண்ட்டும் லான்ச் பண்ணிருக்காங்க. இதை 14000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்க்கு கொண்டு வந்திருக்காங்க. இதனோட ஃபர்ஸ்ட் சேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 16ஆம் தேதி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து அந்த ப்ரோ வேரியன்ட் எடுத்துக்கிட்டோம்னா 6GB 64GB 14000 ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்ல ஒரு டிஸ்பிளேயோட 64 MP கேமராவோட 16000 ரூபாய் அப்படின்றது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பிரைஸ் தான். நீங்க அது போக 6GB 128GB 17000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்க்கும் 8GB 128GB 19000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்க்கும் கொண்டு வந்திருக்காங்க. இதையுமே மார்ச் 14ஆம் தேதியில இருந்து சேலுக்கு கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. இதுவும் Amazon எக்ஸ்க்ளூசிவ் தான். அடுத்து அந்த மேக்ஸ் வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியண்டா 6GB 64GB 19000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்க்கும் 6GB 128GB உங்களுக்கு 20000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்க்கும் 8GB 128GB 22000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்க்கும் கொண்டு வந்திருக்காங்க. இதை அதுக்கு அடுத்த நாள் 18ஆம் தேதி சேலுக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைமா நீங்க ஐசிஐசிஐயோட கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி வாங்கும்போது உங்களுக்கு ஆஃபர் இருக்கு அப்படின்றதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மூணு மொபைலுமே கொஞ்சம் பெஸ்ட் மொபைலா கொண்டு வந்திருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ப்ரோ வேரியன்ட்ல மட்டுமாவது அவங்க 5Gயோட கொண்டு வந்திருக்கலாம். கொஞ்சம் பிரைஸ் அதிகப்படுத்தியிருந்தாலும் 5G இருந்தது அப்படின்னா கண்டிப்பா இந்த மொபைல் வேற லெவல் மொபைலா இருந்திருக்கும். ஸோ 5G இல்லை அப்படின்னாலுமே நமக்கு அந்த மேக்ஸ் வேரியன்ட் பெஸ்டான வேரியண்டா இருக்கு. ஏன்னா 108 MP கேமராவை தவிர மற்ற எல்லாம் கொடுத்து நமக்கு 16000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்ல கொடுக்குறது ரொம்பவே நல்ல டீல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த மொபைலை பத்தி அப்படின்றத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ ஒரு குட்டி வீடியோ தான். இந்த மொபைலோட ஸ்பெக்ஸ் அது போக பிரைஸ் ஷேர் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக், பிடிக்கல அப்படின்னா அன்லைக் பண்ணிட்டு ஏன் அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரியான வேற ஒரு நல்ல வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன்.